ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் வந்துருந்தது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோலையும் அவங்க யூடியூப் சேனல்லையும் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் இல்லைங்க, என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோர்ஸை வந்துட்டு அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. சரி, அது என்ன கோர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் வைக்கணும், தம்ப்லைன் வைக்கணும், எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வைக்கணும், எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், டேகு கொடுக்கணும், எப்படி அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. சரி, அது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன். நீங்களே அவர் சொல்கிறத கேளுங்க. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன லோகோ வைக்கணும், என்ன கவர் பிக் வைக்கணும், என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், என்ன மாதிரியான வீடியோ போடணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கேட்டிங்களா? இப்போ அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்து சரி இது எப்படின்ட்டுன்னு நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இது உங்களுக்கோசரம் நானே வந்துட்டு அதை பைசா கொடுத்து போய் பார்த்து அது ஒர்த்து இல்லையா பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் க்ரோத் ஆகுமா ஆகாதா, இல்லை வந்துட்டு அது பேசிக்ஸ் தானே, பேசிக்காகவே நம்மளே அதை பண்ணலாமா, இல்லை நம்ம அதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் விளக்கத்தோடு நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரி, அந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு நான் இப்போ பைசா கொடுத்து அது எப்படி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி பைசா கொடுத்து பார்க்கறதால நம்மளோட க்ரோத் ஆகுமா ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பைசா கொடுத்து பார்த்தாலும் சரி உங்களோட எஃபெக்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் போயிட்டு சரி அந்த பைசா கொடுத்து பார்த்து அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டுன்னு உங்களுக்கு நான் விளக்கமாக காமிக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா போய் பாருங்கள், இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லையான்ட்டுன்னு. இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட வீடியோஸ்லாம் என்னான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் தெளிவாக. ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இப்போ நான் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன லோகோ வைக்கணும், என்ன கவர் பிக் வைக்கணும், என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், என்ன மாதிரியான வீடியோ போடணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடணும், அந்த வீடியோ எங்க நீங்க ஷூட் பண்ணணும், அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும், அது கண்டென்ட்டா எப்படி உருவாக்கணும், எப்படி நடிக்கணும், என்ன பேசணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், என்ன தம்ப்நெயில் வைக்கணும். பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதாவது யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு ஒரு 36 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். சரி, உங்களுக்கோசரம் அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நான் போகிறேன். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் யாரும் அதோட என்னோடய வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ் யாரும் ஏமாந்துடக்கூடாது. அதாவது இந்த வீடியோ பார்க்கறதால உண்மையாலுமே சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஆகுமா ஆகாதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்து தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணேன். யூடியூப்பில் போயிட்டு அவங்க சொன்ன உடனே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசரம் தான் நான் என் பைசாவை செலவு பண்ணி பண்ணுறேனே தவிர இதை வந்துட்டு எனக்கோசரம் போய் பண்ணலை. ஏன்னா எப்படி க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். உங்களுக்கோசரம் நான் போயிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களுக்கோசரம் நான் அதை போய் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா லைஃப் டெமோ அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் இருக்குது. இதுவும் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. அதால் ஒரு ஜெனியூனான ஆப்பு தான், அதால் பிரச்சனை இல்லை. அவரோட வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ கிளிக் பண்ணோடனே அவர் ஒரு வீடியோஸ்லாம் ஷோ ஆகுது. இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட்டு, அப்புறம் வந்துட்டு வேணால் ஷெட்யூல் பீப்புள் கம் யுவர் சோஷியல் மீடியா, எக்ஸாம்பிள் யுவர் பீப்புள் கம் யுவர் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 36 வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருக்காரு. காப்பிரைட்ஸ் ஃபேஸ்புக்கு, காப்பிரைட்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக் மானிடேஷன், யூடியூப் மானிடேஷன், பேசிக் தம்ப்லைன் எடிட்டிங், ஃபோட்டோஷாப், இம்பார்ட்டன்ட் ஆஃப் த தம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாமல் ஒரு ஆப் மூலிமா அக்ரிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. சரி, இந்த வீடியோவை நான் பார்த்ததால் இப்போ ரிவ்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அப்புறம் பேசிக்கலாம்.
ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அவர் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அது யாரோ சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ரிவ்யூலாம் பாசிட்டிவாக வருது. என்னோட சஜஷனில் இருந்துட்டு இந்த நான் வீடியோவை பார்க்குறேன்றப்போ என்னோட சஜஷன்லேருந்து வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியுது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கான ஐடியாஸ் கிடையாது, மோட்டிவேஷன் வீடியோ இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என் சைட்லேருந்து பார்க்குறப்போ இது க்ரோத் ஆகிறதுக்கான ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நான் பார்க்குறேன்றப்போ அவர் வந்துட்டு பேசுகிறத தவிர மற்றபடி உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் மூவ் பண்ணணும், இந்த மாதிரி தம்ப்லைன் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணணும்னு இல்லை. பேசிக்காக சொல்லிவிட்டு நம்மளோட மோட்டிவேஷனை, அதாவது இந்த வீடியோ பார்க்குறதால நம்ம யூடியூப்பில் கண்டிப்பாக மோட்டிவேஷன் உருவாக்குற அளவுக்கு வீடியோஸ் இருக்குது. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் இந்த மாதிரி பண்ணால் உடனே க்ரோத் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சால் இல்லை. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மணியை சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஜெனியூனாக, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க, எதை விதைத்தாயோ நீ அதைத்தான் அறுவடை செய்வாய். அதாவது வந்து யூடியூப் சேனலில் நீ ஏன் சொந்தமாக சுயமாக போட்டு நீ அதை உள்ளே வந்துட்டு நுழையணும்னு நினச்சிங்கன்னா தான் அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா உனக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு யூடியூப்பில் நுழையிறன்னு உள்ளே வந்து காசை இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி அங்கே சப்ஸ்கிரைபர் ஏற்றுறேன், இங்கே வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றுறேன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஏற்றத்துக்கு பதிலாக அதையே நீ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறது நீ ஏன் ஜெனியூனாக பண்ணால் ஏன் ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். சரிப்பா, நீங்கள் கேட்பீங்க, அப்போ எப்படி அதெல்லாம் நான் ஏற்ற முடியும், ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அதை பற்றி ரிலேட்டிவான வீடியோஸை நான் தெளிவாக சப்ஸ்கிரைப்லாம் எப்படி பக்காவாக இன்க்ரீஸ் பண்ணுறது, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணி, மானிட்டேஷன் எப்படி எனபிள் பண்ணி, மணியை எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துன்னா அது எப்படி $100 எடுத்துகிட்டு வந்துட்டு மணியை வித்ரா பண்ணுறது, கூகுள் அட்சன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீட்டெயிலாக விளக்கமாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஓகே இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. இதுக்கு நீங்கள் ஒன்றும் தயாராகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே இதில் வந்துட்டிங்கன்னா மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவாகும். அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு A to Z வரைக்கும் யூடியூப் சேனல் மூலியமாக தான் மணி வர மாதிரி, நம்ம எக்ஸ்ட்ரா காசு போட்டு வரக்கூடாது. உங்களோட எஃபெக்டை போட்டு தான் மணி வரணும். எக்ஸ்ட்ரா காசு போட்டு மணி வாங்குறதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் செலவு தான். நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டெக்னிக்கலாக உள்ளே நுழைஞ்சி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸை எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அவர் சொன்னார், ப்ரொமோஷனில் சொன்னார், நான் டீட்டெயிலாக சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.